பல வருஷங்களுக்கு முன்னாடி நிறமாத கர்ப்பமா இருக்க மகளுக்கு சீரெல்லாம் செஞ்சு வளைகாப்பு முடிச்சிட்டு அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணை மாட்டு வண்டியில கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. வர வழியில மழை பயங்கரமா பெஞ்சதுனாலையும் பாதை கரடு முரடா இருந்ததுனாலையும் கொஞ்சம் நேரம் ஒதுங்கிட்டு ஓய்வெடுத்துட்டு போகலாம்னு நினைச்சு அவங்க அப்பாவும் மகளும் மாட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி நடந்து போயிருக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டதை கவனிச்சு அரண்டு போன அப்பா அந்த பொண்ணை மரத்தடியில உட்கார வச்சுட்டு ஆள் யாரையாவது கூப்பிட்டு வரலாம்னு நினைச்சு ஓடி இருக்கிறாங்க. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் ஆள் யாருமே இல்லாததுனால மகளை மாட்டு வண்டியில உட்கார வச்சு மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போகலாம்னு நினைச்சு அப்பா வந்து பார்க்கும்போது அவர் மகளுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்திருந்தது. உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு யாருமா உதவி பண்ணுங்கன்னு ஆச்சரியமா கேட்டார். நீங்க போன சில நொடிகளிலேயே பெரிய ஜடைமுடியுடன் கூடிய பொண்ணு வந்து பிரசவம் பார்த்துட்டு மறைஞ்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த சமயத்துல அவங்க அப்பா அந்த பொண்ணு இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல மரத்துக்கு அடியில ஒரு சிலை இருக்கிறத கவனிச்சிருக்காரு. நம்ம குலதெய்வம் தான் நம்ம பொண்ணுக்கு வந்து பிரசவம் பார்த்துருக்குதா நினைச்சு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. மாட்டு வண்டியில இருந்த பச்சரிசியும் தேங்காயையும் சாமிக்கு உடைச்சு வழிபட்டதா சொல்றாங்க. இந்த கோயில் ஜடையுடையாள் சாஸ்தா அம்மன் திருநெல்வேலியில் உள்ள பாப்பான் குளத்தில் உள்ளது.